எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே கட்டுப்பாடு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. தனியா போக கூடாது, தலை நிமிர்ந்து நடக்க கூடாது, அதிர்ந்து பேசக்கூடாது, அடுத்தவங்க முன்னாடி சிரிக்க கூடாதுன்னு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுலயும் எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலே பிரச்சனையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எப்படியோ வந்துட்டேன். பிறந்த வீட்லயே இப்படி இருக்குன்னா கல்யாணமாகி வந்த வீட்ல எப்படி இருக்கும்? காலையிலயே உங்க அம்மா சொன்னாங்கல்ல, குடும்ப பொண்ணுங்க சுடிதார் போட்டுக்கிட்டு போக கூடாதுன்னு. அது பூங்குடி. சரவணா, அவங்கள நான் குத்தம் சொல்லல. அவங்களாவது சொன்னதோட விட்டுட்டாங்க. எங்க அப்பாவா இருந்திருந்தாருன்னா நான் போட்டிருந்த சுடிதார புடுங்கி நெருப்புல போட்டு எரிச்சிருந்திருப்பாரு. இந்த காலத்திலயும் பொண்ணுங்க படிக்கிறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு சரவணா. நான் போராடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். நான் படிக்கணும் சரவணா, நிறைய படிக்கணும். நீ கவலையப்படாத. நீ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே படி பூங்குடி. நான் உனக்கு துணையா இருக்கேன், போதுமா? இது போதும். சரி வா போலாம். வா, ஒரு நிமிஷம். இந்தா இத மாட்டிக்க. நல்லா இருக்கு. போலாமா? போலாம். பூங்குடி